ஹெல்தியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்னா கண்டிப்பா இந்த சோயா பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1 கப் சோயாவை ஹாட் வாட்டர்ல 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாட்டரை ட்ரெயின் பண்ணிட்டு சோயாவை பிழிஞ்சு தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ சோயாவை மேரினேட் பண்றதுக்கு ஒரு பிளெண்டிங் ஜார்ல கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொஞ்சமா வாட்டர் ஊத்தி பிளெண்ட் பண்ணி இந்த சோயா கூட ஆட் பண்ணிடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் கர்ட், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மினிமம் 30 மினிட்ஸ் ஆவது மேரினேட் ஆகணும். நெக்ஸ்ட் 1 கப் பாஸ்மதி ரைஸை 2 to 3 டைம்ஸ் வாட்டர்ல வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ்க்கு சோக் ஆக விட்டுருங்க. இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஸ்பிளட்டர் ஆன அப்புறம் 2 லார்ஜ் ஆனியன்ஸை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் குக் ஆன அப்புறமா 1 ஹீப்ட் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் மஷியா குக் ஆன அப்புறமா மேரினேட் பண்ண சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணதும் ரைஸ் ஆட் பண்ணிடுங்க. ரைஸ் 1 to 2 மினிட்ஸ் குக் ஆன அப்புறமா லைட்டா கொரியாண்டர் ஆட் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சிருங்க. இப்போ இது 1 விசில் வரட்டும். 1 விசில் வந்த அப்புறமா 3 to 5 மினிட்ஸ் சிம்மர்ல வச்சு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இது லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த யம்மியான சோயா பிரியாணி ரெடி. ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.